பேங்க்ல இருந்து லோன் வாங்கிட்டு அதை சரியா கட்ட முடியாம கஷ்டப்படுற ஒரு சிலருக்காக வழக்கறிஞர் சரவணன் பதில்கள்ன்ற தன்னோட சோசியல் மீடியா பேஜஸ்ல லோன் டிஃபால்ட் பத்தின நிறைய அவேர்னஸ் வீடியோக்களையும், லோன் கட்ட முடியலனா சட்டப்படி என்ன செய்யலாம்ன்ற சொல்யூஷனையும் வீடியோக்களா தொடர்ந்து பதிவிட்டுட்டு வராரு. ஆனா பேங்க்ல இருந்து லோனையும் கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்க முடியாம எவ்வளவு சிரமப்படுறோம். இந்த நிலையில இவர் பேங்க்குக்கு ஃபேவரா சொல்யூஷன் சொல்லாம லோன் டிஃபால்ட்டுக்கு ஃபேவரா பேசுறது எந்த விதத்துல நியாயம்னு பேங்க் தரப்புல இருந்தும் சில பொதுமக்கள் தரப்புல இருந்தும் விமர்சனங்கள் வருது. இந்த நிலையில வழக்கறிஞர் சரவணன் லோன் டிஃபால்ட்டருக்கு மட்டுமே ஃபேவரா இருக்காரா, பேங்க்குக்கு எதிராக மக்களை தூண்டி விடுறாரான்ற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னங்க பேங்க்குக்கு எதிராக நாங்கள் ஏன் தூண்ட போகிறோம்? அதாவது நீங்கள் இதுவும் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பேங்க்குக்கு எதிராக மக்கள் இல்லை, தூண்டலை. நீங்கள் என்ன பண்ணோன்னா, வங்கியால் பாதிக்கப்படவர்கள் சட்டம் என்ன இருக்குது அந்த சட்டத்தை சொல்கிறோமே ஒழிய நம்ம பேங்க்குக்கு எதிராக நம்ம அகென்ஸ்டாக எதுவுமே பண்ணலை. இப்போது பேங்க் ஒரு லோனை ப்ரொவைட் பண்ணுறதுன்னா சட்டத்தின் மூலமாக தான் கொடுக்குது. ஒரு லோனை கொடுக்கணுன்னா அது அந்த பேங்க் ஆர்பிஐ ரெகுலேஷன் கீழே இருக்கணும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதோட கண்காணிப்பு கீழேயும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸோட மானிட்டரிங் கீழே அந்த பேங்க் இருந்தாகணும். ஸோ அப்படிப்பட்ட பேங்க் தான் ஆர்பிஐ கீழே வர்ற பேங்க். அப்படிப்பட்ட சட்டத்தின் மூலமாக தான் கொடுக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு என்டிஎஃப்சி இருக்கணும்னா 1956 கம்பெனி ஆக்டில் அவங்க பதிவு பண்ணியிருக்கணும் அவங்க நிறுவனத்தை. அப்படிப்பட்ட நிறுவனங்கள் தான் ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனமாக இருக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சட்டம் தான். இப்போ சட்டத்தின் படி தான் பணம் கொடுக்குறாங்க. அதே போல் சட்டத்தின் படி தான் வசூல் பண்ணணும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இங்கே சட்டம் தான் இருக்குது. பேங்க்குக்கு ஒரு சட்டம், அதே போல் கடன் வாங்கல ஒரு சட்டம் இல்லை. ரெண்டு பேருக்குமே சட்டம் இருக்குது. இப்போ பணத்தை கொடுக்குறவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா சட்டப்படியாக அவர் பணத்தை டெபாசிட் பண்ணுறாரு. புரியுதுங்களா? சட்ட விரோதமாக இல்லை. நீங்கள் பேங்க்கு பேங்க்கு எதிராக பண்ணுறதுக்கு இதில் என்ன இருக்குது? அப்போ ஒரு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ ஒரு லோன் கொடுக்குறாங்க, அன்செக்யூர்டோ செக்யூர்டோ கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், ஃபண்ட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை ப்ராப்பராக எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்களே பொதுமக்கள் பண்ணுறாங்க. பட் சேம் டைம் அவங்களால பணத்தை கட்ட முடியலன்னாக்கா அவங்க ஏகப்பட்ட வழி வச்சுருக்காங்க. அதுக்கு சட்டத்திலே நிறைய இடம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பணம் கட்டாதவர் மேலே ஆர்பிட்ரேஷன் கான்சலேஷன் மெயினாக போடுறாங்க. அதுக்கப்புறம் லோக் அதாலத் வைக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 138 கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அப்புறம் கல்கத்தாவில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான ரெமிடிகளும் இருக்குது. அந்த மாதிரி ரெமிடி இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வீட்டு வாசலுக்கு வர்றதும், ஒருத்தரோட வேலை செய்கிற அலுவலகத்தில் போய் புகுந்து கலாட்டா பண்ணுறதும், பணத்தை கட்டலைன்னா ரிலேட்டிவ்க்கு ஃபோன் பண்ணுறதும், சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறதும், கணவன் மனைவி கிட்ட பிரச்சனையை உண்டு பண்ணுறதும், இதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலி பாதிக்கப்படுது, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகளோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. பணத்தை கட்ட வேணான்றதை நம்ம என்றைக்குமே நம்ம சேனலில் சொன்னதே கிடையாது. இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கும்போது சட்டத்தை கையாளாமல், முறைப்படி சட்டத்தை கையாளாதுன்னா நீங்கள் லோனே கொடுக்காதீங்க. இந்த மாதிரி இல்லீகலாக ரெக்கவர் தான் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் நாங்கள் அராஜகம் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் மக்களை நாங்கள் பணம் கட்டலைன்னா துன்புறுத்துவோம், அவங்க பர்சனலான விஷயங்களை தலையிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேருக்கு அனுபவப்பட்டிருப்பீங்க. அதாவது ரிலேட்டிவ்க்கு ஃபோன் பண்ணுறது, ஆஃபீஸ் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறது, ஜிஎம்முக்கு மெயில் போடுறது. எத்தனையோ பேர் நம்மளோட ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, சார் எங்கள் ஜிஎம் எங்களை வேலைக்கு வர வேண்டாம், நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஆஃபீஸில் புது சட்டம் போடுறாங்க, நீங்கள் லோன் வாங்கினா பர்சனல் விஷயம் எதுக்கு ஆஃபீஸுக்கு கொண்டு வருவீங்கன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போகிறது, அங்கே அம்மா அப்பா கிட்ட சொல்கிறது, ஃபோன் பண்ணுறது, இப்போவே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் பார்த்தியா, மிரட்டி வாங்குறது. ஸோ இந்த மிரட்டி இல்லீகல் த்ரிட்டனிங் நிறைய பேர் அதில் வேலை இழந்துட்டுருக்காங்க. இது ஒரு இல்லீகல். இது இப்போ வெளிப்படையாக பார்த்தா மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் லோன் வாங்கினவங்களுக்கு தெரியும். ஒரு லோன் கட்டலை, ஒரு டியூ கட்டலைன்னா கூட யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எங்கெங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெக்கவர் பண்ணுறதுக்கு வழிகள் இல்லைன்னா பண்ணாதீங்க. லோனே இப்போ கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இவங்க ரெக்கவர் பண்ணிடுவோம், எப்படி இருந்தாலும் பண்ணிடணுன்ற நம்பிக்கையில் தான் கொடுக்குறாங்க. ஸோ சிபில் நம்பி தான் கொடுக்குறாங்க. ஸோ சிபில் எல்லாமே ஒரு சட்டத்தின் மூலமாக தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது மாதிரி பாதிக்கப்பட்டவருக்கு உள்ள சட்டத்தை தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய நாங்கள் ஒன்றும் பஞ்சாயத்து பண்ணி உட்காந்துட்டு இல்லை. சார் நீங்கள் கட்ட வேணாம், நாங்கள் யார் வேணா பார்த்துக்கலாம், அதெல்லாம் இல்லை. கட்ட முடியலையா சட்டப்படி சட்டப்படி இல்லாமல் நீ த்ரிட்டனிங் பண்ணாலோ, ஒருத்தருக்கு வீட்டில் மிரட்டல் விட்டாலோ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆஸ் பர் லீகல் எங்களுக்கு என்ன வழி இருக்குது த்ரிட்டனிங். அதே போல் ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுனா டிஃபார்மேஷன் சூட்டு. அதே போல் வீட்டில் கெலாட்டா பண்ணிங்கனாக்கா இப்போல்லாம் எக்கச்சக்கமான கேமரா எவிடன்ஸ் இருக்குது. ஸோ கலெக்ஷன் ரெக்கவரி தப்பிக்கவே முடியாது. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள கிளியராக வாட்ச் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் லீகலை இல்லீகலாக்குறீங்க. லீகலாக பண்ண வேண்டியது இல்லீகல் பண்ணும்போது நாங்கள் அந்த இல்லீகலாக நீங்கள் பண்ணுறதை நாங்கள் லீகலாக்கி உங்கள் மேலே வழக்கு தொடருவோம். உங்கள் மேலே பிரச்சனை வந்தாக்கா நாங்கள் போலீஸ் காவல் நிலையம் கொண்டு செல்வோம் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ பேங்க்குக்கு எதிராக எதுவுமே கிடையாது. அதனால் பேங்க்குக்கு எதிரான அந்த வார்த்தையே தப்பான வார்த்தை, தப்பான கண்ணோட்டம். அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதாவது இந்த லோனை வாங்கி கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, அதனால் பாதிப்படைந்தவர்களுக்கு, தட்டவே முடியாதுன்னு வர்றவங்களுக்கு சட்ட வழி என்ன? இப்போ இருக்கிற சட்டத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஒருத்தருக்கு வீட்டாண்ட வரக்கூடாது, நாட் டு டிஸ்டர்ப் நாம சொன்னால் கேட்க மாட்டோம். அதே போல் ஒரு காவல்துறையினரோ, அதே போல் ஒரு மாவட்ட ஜட்ஜோ, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ இவங்க சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க.
யார் ரெக்கவரிக்கு ஏஜென்ட். அதனால தான் நம்ம சட்டப்படி வந்து கோர்ட்டை அணுகி ஒரிஜினல் சூட்டு இந்த மாதிரி ஏதாவது போட்டு அவங்களுக்கு ஒரு நிவாரணத்தை நம்ம தேடி தரோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பணமே கட்ட முடியாதவங்க நான் வந்து இன்சால்வன்சி நிறைய பேர் சொல்கிறது பேங்க் அது எப்படி கொடுக்க முடியும் வாங்கின பணத்தை இல்லைன்னு சொல்ல முடியும். சட்டம் இருக்கே 4 வகையான பிரச்சனையில் வந்து இருந்ததுன்னா பணத்தை கட்ட தேவையில்லைன்னு இந்திய சட்டங்கள் இருக்குது. இன்சால்வன்சின்ற ப்ராசஸ் இல்லைங்கிறாங்க இருக்குது. இன்சால்வன்சின்றது இல்லாமல் இல்லை. நொடித்தவர் சட்டம்னு சொல்லுவாங்க, திவால் சட்டம்னு சொல்லுவாங்க, நொடிப்பு நிலை எய்தியவர்னு சொல்லுவாங்க. பணத்தை ஒரு கட்டவே முடியலை, என்கிட்ட எந்த சொத்தும் இல்லைன்றவர் இன்சால்வன்சி கொடுத்துட்டா வங்கி தான் பணத்தை கேட்க முடியாது. ஆனால் அதே சமயம் கிரிமினல் கேஸ் அவர் மேலே போடலாம். அதை வந்து அது பணம் சம்மந்தப்பட்ட பிறகு வழக்கில் அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது தான் இந்த முக்கியமான பிரச்சனையே வருது. இதனால் பேங்க்குக்கு எதிராகவோ இல்லை எதுவுமே பண்ணுறதில்ல. மக்களுக்கு உண்டான விஷயத்தை மட்டும் தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லி வச்சுக்கலாம். லோன் டிஃபால்ட் பற்றின உங்களோட சந்தேகங்களை வழக்கறிஞர் சரவணன் பதில்கள்ன்ற யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பக்கங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களை வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.